ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நம்ம சேனலில் பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி. அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. இன்னும் ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சாப்பிட ஆனியன்ஸும் நல்லா ஆனியன்ஸ் மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் காரம் வந்து இந்த டைம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கிங்க. ஒரு 50% 80% குக் ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. ராஸ்மெல் போகிற வரைக்கும் வணக்கிட்டு நம்ம வந்து காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 பெரிய கேரட்டும் 10 பீன்ஸும் ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து போட்டிருக்கேன். அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. காய் வணங்கிறதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வணக்கி விட்டுட்டு இந்த பிரியாணி மசால் 1 ஸ்பூனு, கரம் மசால் 1/2 ஸ்பூனு, கறி மசாலா 1/2 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சொன்ன மாதிரி ஸ்பைஸியாக இருக்காது, கொஞ்சம் ஓரளவு காரமாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேக வச்ச பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 40% குக்கான பட்டாணி மட்டும் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். புளிஞ்சு விட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போடுங்க. அப்போ தான் அதில் மசாலாஸ்லாம் போச்சுன்னா அதில் வந்து நல்லாயிருக்கும். உப்பு காரம் இல்லைன்னா தண்ணி ஆட்டால் சதக்குன்னு இருக்கும். அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க. கம்மியாக எந்த டம்ளரில் அரிசி இருக்கிறீங்களோ அதில் வந்து காய்கறி வேகிறதுக்கு லைட்டாக ஒரு 10 நிமிஷம் வேகிறதுக்கு மட்டும் தண்ணி வச்சுக்கலாம். அப்புறமே தேவையான அளவு உப்பு போட்டு எத்தனை டம்ளர் அரிசி எடுத்துருக்கோமோ நம்ம அத்தனை டம்ளர் தண்ணி வந்து அளந்து வச்சுக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கனால 4 டம்ளர் தான் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஊற வச்சுருந்த அரிசி வந்து நம்ம வந்து போட்டுடலாம். ஊற வச்சுருந்த அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. எனக்கு இந்த காரம் கரெக்டாக இருக்கும். நாங்கள் வீட்டிலலாம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கலரிட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் போட்டலாம். நான் வந்து 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். சாப்பாடு சீரியஸ்லி சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து கேரட் தயிர் பச்சடி வந்து வச்சு சாப்பிட்ருந்தோம். எங்கள் பையன்தான் சாப்பிட்டு ரிவ்யூ கொடுத்துருப்பான். உண்மையாலுமே அவனுக்கும் நல்லா பிடிச்சிருந்தது. அவன் ஸ்கூலுக்கு தான் நான் டிஃபன் பாக்ஸ் தான் பண்ணேன். இந்த சாப்பாடு நல்லா இருந்துச்சு. இதே டேஸ்ட்டில் பண்ணி பாருங்கள், பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கேடி ஃபுட் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.